வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பயிற்சி 4/3 7வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் 20 டிகிரி, காஸ் 40 டிகிரி, காஸ் 60 டிகிரி, காஸ் 80 டிகிரி இதோட மதிப்பு 1/16 நம்ம நிரூபிக்கிறோம். இந்த 4மே எப்படி இருக்குது? பெருக்கல்ல இருக்குது. இப்போ பாருங்கள், கொடுத்ததை எடுத்து அப்படியே எழுதிட்டோம். இதில் ஒரு சின்ன மாற்றம் செஞ்சு எழுத போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த காஸ் 60 டிகிரியோட மதிப்பு நமக்கு தெரியும். அட்டவணை நம்ம எடுத்துக்கலாம். மிச்சது பாருங்க எப்படி எழுதுறோம் பாருங்க. காஸ் 80 டிகிரி, காஸ் 40 டிகிரி, காஸ் 20 டிகிரி. என்ன செஞ்சுட்டேன்? காஸ் 60ஓட மதிப்பு தெரியும், அதை அப்படியே எழுதிக்கிட்டு மிச்சம் என்ன செஞ்சிடும்? கோணங்கள் இறங்கு வரிசையில் வர மாதிரி எழுதியாச்சு. ஈக்குவல் டு இப்போ பாருங்க, காஸ் 60 டிகிரியோட மதிப்பு 1/2. இப்போ பாருங்க, இந்த ரெண்டு இதுக்கு மட்டும் நம்ம ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். இந்த ரெண்டு கோணத்துக்கு இங்கே இருக்கு பாருங்க. காஸ் ஏ காஸ் பி ஈக்குவல் டு 1/2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்போ ஏன்றது 80 டிகிரி, பின்றது 40 டிகிரி. அப்போ பாருங்க, இந்த ஃபார்முலா 1/2 எல்லாம் பெருக்கில் தான் இருக்குது. அப்படியே வந்துடும் பாருங்க. 1/2 காஸ் ஏ ப்ளஸ் பி. ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 80, பிக்கு பதிலாக 40. 80 40 கூட்டினா 120 ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக 80, பிக்கு பதிலாக 40. 80ல் 40 கழிச்சோம்னா 40. எதுக்கு நம்ம ஃபார்முலா பயன்படுத்தியிருக்கோம்? காஸ் 80 காஸ் 40 தான். இந்த காஸ் 20 டிகிரி அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு இது அப்படியே பெருக்கலாம் பாருங்க. 1 1 2 2 4 பெருக்கியாச்சு. இந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த காஸ் 120 டிகிரி இருக்கு இல்லையா, இதை 90 டிகிரி ப்ளஸ் 30 டிகிரின்னு நம்ம எழுதலாம். ப்ளஸ் இந்த இடத்துல இந்த காஸ் 40 டிகிரி அப்படியே தான் வரும். இந்த காஸ் 20 டிகிரி அப்படியே தான் வரும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1/4 காஸ் 90 ப்ளஸ் ஈட்டா. அங்கே 90 வந்தால் விகிதம் மாறும். அப்போ என்ன மாறும்? சைனாக மாறும். சைன் 30 டிகிரி. இப்போ பாருங்க, 90 ப்ளஸ் டீட்டானா எந்த கால் பகுதி நம்ம செக் பண்ண பாருங்க. இந்த அட்டவணைக்கு வந்துடணும். முதல் கால் பகுதி, ரெண்டாவது கால் பகுதி, மூன்றாவது கால் பகுதி, நான்காவது கால் பகுதி. முதல் கால் பகுதினா ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட், எல்லாமே ப்ளஸ். ரெண்டாவது கால் பகுதி நமக்கு என்ன இருக்குது? 90 ப்ளஸ் டீட்டா. 90 ப்ளஸ்னா ரெண்டாவது கால் பகுதி. ரெண்டாவது கால் பகுதியில் சைன் மட்டும்தான் ப்ளஸ். ஆனால் இங்கே என்ன இருக்குது? காஸ். இதுக்கு தான் நம்ம சைன் பார்க்குறோம், இதுக்கு பார்த்துக்க கூடாது, சரியா? காஸ். அப்போ இது வந்து என்னது? மைனஸ். மைனஸ் சைன் 30 டிகிரி ப்ளஸ் காஸ் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 20 டிகிரி. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு 1/4 மைனஸ் சைன் 30 டிகிரியோட மதிப்பு 1/2 ப்ளஸ் காஸ் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 20 டிகிரி. அடுத்த ஸ்டெப் பாருங்க. ஈக்குவல் டு 1/4 இந்த காஸ் 20 டிகிரி உள்ள பெருக்க போகிறோம். அப்போ பாருங்க, மைனஸ் 1/2 இன்ட்டு காஸ் 20 டிகிரி ப்ளஸ் காஸ் 40 டிகிரி இன்ட்டு காஸ் 20 டிகிரி. என்ன செஞ்சாச்சு? இந்த 20 டிகிரி உள்ள பெருக்கியாச்சு. ஈக்குவல் டு 1/4 அப்படியே தான் வரும். இந்த மைனஸ் 1/2 காஸ் 20 அப்படியே தான் வரும். ப்ளஸ் இப்போ பாருங்க, இது வந்து என்ன ஃபார்முலா? காஸ் ஏ காஸ் பி. இங்கே மேலே எழுதியிருக்கோம் இல்லையா, இதே ஃபார்முலா தான். 1/2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 1/2 வருமா? 1/2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ஏவோட மதிப்பு 40, பியோட மதிப்பு 20. ரெண்டையும் கூட்டினா 60 டிகிரி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏக்கு பதிலாக 40, பிக்கு பதிலாக 20. 40 மைனஸ் 20 20 டிகிரி. ப்ராக்கெட்டை கரெக்டாக க்ளோஸ் பண்ணுங்க. ஈக்குவல் டு 1/4 இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் 1/2 காஸ் 20 டிகிரி ப்ளஸ் இந்த 1/2 உள்ள பெருக்குங்க. 1/2 இன்ட்டு காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 1/2 இன்ட்டு காஸ் 20 டிகிரி. சரியா? இப்போ நமக்கு எது கேன்சல் ஆகும்? மைனஸ் 1/2 காஸ் 20 டிகிரி ப்ளஸ் 1/2 காஸ் 20 ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 1/4 இந்த இடத்துல பாருங்க 1/2 இருக்கா, அப்படியே வந்துடும். இங்கே காஸ் 60. காஸ் 60 டிகிரியோட மதிப்பு 1/2. பாருங்க, நமக்கு ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. ஈக்குவல் டு
ஈக்குவல் டு 1 இதில் அப்படியே பெருக்கிடலாமா? தொகுதியை பெருங்க. 1 1 1 1 1 பெருக்கியாச்சு. பகுதியை பெருங்க. 4 2 8 8 2 16 என்பது நிரூபிக்கப்பட்டது. இதான் என்னது? நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.